சகல சத்தியத்திற்குள்ளேயும் நம்மை தெளிவாக நடத்துகிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி கடந்த சில ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகருக்கு அருகில் இருக்கிற முகப்பேரிலே ஒரு ஏசி ஹாலிலே கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி என்கிற சபை நடந்து கொண்டு இருக்கிறது. ஞாயிறு காலை 9 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் அந்த ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அதில் வருகிற அநேகர் அற்புத விடுதலையை பார்க்கிறார்கள், சமாதானத்தை பார்க்கிறார்கள், குடும்பத்தினர் ரட்சிக்கப்படுகிறார்கள். நீங்களும் வந்து சில மாதங்களாவது எங்களோடு தேவனை ஆராதியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவீர்கள். தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட். தேவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவது எப்படி என்று சொல்லி கற்றுக்கொள்ள வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே இன்றைக்கு 28வது இறை ரகசியம் பிசாசை பலப்படுத்தும் ரகசியங்கள். சீக்ரெட்ஸ் தட் ஸ்ட்ரெங்தன் த டெவில். பிசாசை பலப்படுத்துவதும் பலவீனப்படுத்துவதும் உங்களிடத்தில் தான் இருக்கே தவிர தேவனிடத்தில் இல்லை. முக்கியமான சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்காமல் பலவீனமாக ஒரு வியாதியோடும் ஒரு தரித்திரத்தோடு குழப்பத்தோடு பயத்தோடு வாழுவீர்கள் என்றால் நீங்கள் பிசாசை பலப்படுத்தி இருக்கிறீர்கள். ரைட்? அதில் இருந்து வெளியே வரக்கூடிய ரகசியங்களே ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். தேவனுடைய வார்த்தையிலே ஏராளமான வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு சிலர் தான் ஒரு பகுதியை பெற்று அனுபவிக்கிறார்களே தவிர வாஸ்ட் மெஜாரிட்டி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு அனுபவமாக மாறவில்லை. தேவ கிருபையினாலே நானும் என் வீட்டாரும் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்ட நாள் முதல் அநேக நன்மைகளை அனுபவிக்கிறோம். அது கர்த்தராலே ஆயிற்று. ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்பதாக நாங்களும் உங்களைப் போல தான் இருந்தோம். குடும்பத்திலே சமாதானம் இல்லை, ரைட்? நைட்டில் தூக்கம் இல்லை, வருமானம் இல்லை, குழப்பம், பயம், தேவனோடு உறவுல இல்லைங்க. காரணத்தை தான் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். பிரதான காரணம் என்ன தெரியுமா? அவர் ஏற்கனவே எனக்குள்ளே தந்துள்ள வல்லமையையும் அதிகாரத்தையும் பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தது. எனவே பிசாசு அப்பர் ஹேண்ட் எடுத்தான். என்றைக்கு தேவன் எந்த அளவு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார், எந்த அளவு எங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிஞ்சவங்க பிசாசு வாழை சுருட்டிட்டு போயிட்டான். அவனுக்கு என்னை ஏற்று நிற்க பலனே இல்லை. ஹல்லேலூயா. அதை போல பிசாசினால் என்னை ஏமாற்றவும் முடியவில்லை. ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. என்னை எதையும் செய்ய வைக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு இல்லை. எஸ், பாவம் செய்யக்கூடிய வல்லமை அவனுக்கு இல்லை. எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை அவனுக்கு இல்லை. He is a defeated foe on the Calvary cross 2000 years back. அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் முற்றிலுமாக உரிந்து கொண்டு விட்டார். அப்போ ஏன் பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் பொய்யை நம்புறீங்க. என்ன பொய்யை நம்புறீங்க பாருங்கள். பிசாசு என்னை இந்த தப்பை செய்த வச்சுட்டான், நான் முட்டாள்தனமாக இந்த முடிவை எடுத்துட்டேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் தப்பு. இந்த குழப்பம் தோல்வியெல்லாம் எப்போ நடக்குது தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் பிசாசு சொல்லுகிற பொய்யை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அவர்கள் பிசாசை பலப்படுத்துகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருப்பாருங்களேன். ரைட்? நம்முடைய முதல் பெற்றோருக்கு ஒரு பெரிய தோல்வி வந்தது. ஏன் தெரியுமா? பிசாசு சொன்னதை நம்பிட்டாங்க, தேவன் சொன்னதை நம்பவில்லை. உங்கள் காதில் எது போகுது அதுதான் முக்கியம். பாருங்கள், தேவன் சொல்லியிருந்தார், என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை, அதாவது என்னை போல தான் நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லியிருந்தார். அது காதுகளுக்குள்ளே போகலை. எது காதுக்குள்ளே போச்சு? நீ அவரை போல இல்லை.
முதலாவது பாயிண்ட். பொய்யை நம்ப வச்சுட்டா அவன் அப்பர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தால் என்ன செய்திருப்பாங்க? அப்பாலே போ சாத்தானே, இப்பொழுதே நாங்கள் தேவனை போல தான் இருக்கோன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த பலனை அடைந்தால்? பொய்யை நம்பும் பொழுது பிசாசு அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டான், பலன் அடைஞ்சிட்டான். இன்னொன்று முக்கியமான சீக்ரெட் கேளுங்க. அப்பொழுதும் அவனாலே நேரடியாக நம்முடைய முதல் பெற்றோரை தாக்க முடியல. முதலாவது பொய்யை நம்ப வச்சா, ரெண்டாவது என்ன செய்ய வச்சுட்டா? மரத்தின் கனியை அவர்களாகவே பறிக்க வச்சான். ரைட்? அவன் பறித்து கொடுக்கல பாருங்க. உங்களை பாதிப்பதற்கு அவனுக்கு நேரடியாக எந்த அதிகாரமும் கிடையாதுங்க. இதை தெரிந்து கொள்ளுங்கள். எஸ், அவன் எப்போ பலனடைகிறான் தெரியுமா? நீங்கள் ஏமாற்றப்படும் பொழுது. அவன் என்ன சொல்கிறா? உங்கள் பேங்கில் பணம் இல்லை, ரைட், இந்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது. நீங்கள் பயந்தீர்கள் என்றால் பிசாசை பலப்படுத்துகிறீர்கள். முக்கியமான ட்ரூத்துங்க. அப்படிதான் முதல் பெற்றோர் ஏமாந்து போனார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அந்த சத்தம் உங்களுக்கு போகணும். பாஸ்புக்கை உங்கள்கிட்ட பேசக்கூடாது, ரைட்? சூழ்நிலைகள் உங்களிடத்தில் பேசக்கூடாது. உங்கள் பாஸ்டர் சொல்கிறார் பாரு, உன்னை கஷ்டத்தோடு தான் இந்த உலகத்தில் வாழணும், இங்கே தான் நீ சிக்கிக்கிட்டா. பிசாசை பலப்படுத்துகிறான். ஏன்னா பாஸ்டர் சொல்கிற பொய்யை நம்புகிறான். ஏனென்றால் அவருக்கு அந்த கான்டெக்ஸ்டே தெரியாது. உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் எண்ணாகமம் 33வது அதிகாரம் 55வது வசனத்தை பாருங்கள். என்ன சொல்லியிருக்குன்னா, எப்பா கானானுக்குள்ளே போக போகிறீங்க, அங்கே அவர்களை துரத்தி விட்டுருங்க, இல்லைன்றா அவர்கள் உங்களுக்கு உபத்திரவமாக இருப்பாங்க, முள்ளாக இருப்பாங்க. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், சுவிசேஷ விரோதிகள் மூலமாக வர்றதாங்க உபத்திரம். வியாதி உபத்திரவம் அல்ல, தரித்திர உபத்திரவம் அல்ல, ஆக்சிடென்ட் உபத்திரவம் அல்ல. ஒரு ஆக்சிடென்ட் வந்த உடனே ஐயோ நான் காலையில் சரியாக ஜெபம் பண்ணலை என்ற குற்ற உணர்வுக்குள்ளே போனால் நீ பிசாசை பலவீனப்படுத்த வேண்டியதற்கு பதிலாக பலப்படுத்துகிறான். குற்ற உணர்வு பிசாசை பலப்படுத்தும். சந்தேகம் பிசாசை பலப்படுத்தும். உன்னுடைய விசுவாசம் பிசாசை பலவீனப்படுத்தும். நீ அவனை பலவீனப்படுத்தினால்தான் தேவன் உனக்கு வைத்திருக்கிற வழியை கண்டுபிடிக்க முடியும். பிசாசு வந்து நிற்கிறான் ராட்சதனாகிய கோலியாத் மூலமாக. ஆட்டு இடையனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. ஓ நத்திங் டூயிங், நாங்கள் இஸ்ரவேலர்களுப்பா, எங்களுக்கு உடன்படிக்கை இருக்கிறது, எங்கள் தேவன் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றியை தான் தருவார். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், உன் சேனை எவ்வளவு பெரிய சேனையாக இருக்கலாம், உன்னை வீழ்த்துவதற்கு அவன் எவ்வளவுலாம் வெளிச்சம் பாருங்க. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, அவர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் வெற்றியை தருகிற தேவன் அல்ல. இன்னொன்று என்ன சொன்னா, எங்கள் தேவனே தேவன் என்று பூலோகத்தாருக்கு அறிவிக்கும்படியாக இது எனக்கு கிடைச்ச பெரிய சான்ஸு. கோலியாத்து நீ என்னடா உன் சேனையே சட்டுனி ஆக்கிற பாருன்னு சொன்னா பாருங்க. அவன் பிசாசை பலவீனப்படுத்தினானே தவிர பலப்படுத்தலை. சவுல் அதே வேளையில் பிசாசை பலப்படுத்துகிறான். அப்படி என்றால் என்ன பொருள்? பொய்யை நம்புகிறான். கோலியாத்து மூலமாக பொய்யை பேசுகிறான் பிசாசு. நீ ஏற்றுக்கொள்றியா? உன் பாஸ்புக்கை சொல்லுது உன் பேங்கில் எம்டி தான் இருக்குது அக்கௌண்ட்டு, அதை நம்பாத. 4th ஸ்டேஜ் கேன்சர் நம்பாத. வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறோம், ரைட்? வேற என்ன சொல்லுது? அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் சத்துருவாகிய தோற்று போன பிசாசானவனை நீங்கள் பலவீனப்படுத்தி உங்கள் கால்களுக்கு கீழேயே வைத்திருப்பீங்க. ஒரு செய்தி வருது, துர்ச்செய்தி வருது. எனக்கு வந்துச்சு ஒரு 15 நாளுக்கு முன்பதாக. எங்கள் சன்னில் செகண்ட் சன்னில் மேஜர் ஆக்சிடென்ட்டு. நாங்கள் பதஷ்டப்படலை. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பிசாசை பலவீனப்படுத்துகிறான். விசுவாசியாதவன் அல்லது சந்தேகப்படுகிறவன் பிசாசை பலப்படுத்துகிறான். சில நிமிடங்களில் செய்தி வருது, மாமா
காரு கம்ப்ளீட்டாக அப்பளமாயிற்று, எனக்கு ஒரு சேதமும் இல்லை. ஏன்? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் முடி கூட கீழே விழாது. அருமையான தேவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அப்போது எப்பொழுதும் உங்களுக்கு 2 சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒன்று சத்தம் மரண சத்தம், அதை தருகிறவன் பிசாசானவன். அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவன் உங்களை ஏமாற்றுவான், ஸ்ட்ராங் ஆகிடுவான். நீங்கள் அதை நம்பலை, வசனத்தை தான் நம்புறீங்கன்னா நீங்கள் எப்பொழுது பிசாசானவனை பலவீனப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு முன்பதாக சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தேவ சத்தம் ஜீவனை தரும், பிசாசின் சத்தம் மரணத்தை தரும், தோல்வியை தரும், பயத்தை தரும், திகிலை தரும். நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன்னு நினைக்க பாருங்கள், வாஸ்ட் மெஜாரிட்டி பிசாசை பலப்படுத்துகிறவர்களாக தான் இருக்கிறாங்க. எங்கே ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகும் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் விசுவாசிப்பதற்கு பதிலாக, எதை? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு பதிலாக அவிசுவாசிகளாக அல்லது விஷ ஊசிகளாகவே இருக்கிறதுனால பிசாசு இஷ்டத்துக்கு ஆடுறான், தலை விரித்து ஆடுறான். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் பிசாசை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். பாருங்கள், 99.999% பிசாசு சந்தன் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? எப்பா, நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்கள், நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகள், தோப்பு துறவு பால் தேன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன், ராட்சதர்கள் வச்சிருக்கேன். நீ இப்போ என்ன செய்யணும்? பூனி ஊதி ராட்சதர்களை துரத்தி விட்டு நீ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் எதைத்தான் பார்த்தாங்க? 5 சென்ஸ் என்ன சொல்லுது? 5 சென்ஸ் என்ன சொல்லுது? அவங்க ராட்சதர்கள், நம்ம யார்? வெட்டுக்கிளிகள், நமக்கு பயிற்சி அனுபவம் இல்லை, பலவீனமானவர்கள், நம்ம அடி வாங்கியிருக்கோம், 430 வருஷம் அடி தான் வாங்கினோம். அருமையான தேவர்களே, இப்படித்தான் உங்களில் அநேகர் பிசாசை பலப்படுத்தி அவன் உங்களை இன்னைக்கு ஃபுட்பால் ஹாக்கி விளையாடிட்டு இருக்கான். காலேபு யோசுவா நின்னாங்களாப்பா. After 2 million, 2 could stand against the devil. பிசாசுக்கு எதிர்த்து நின்ற காலேபோடு யோசுவாவோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எது ஜெயம் எடுக்கும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை தான் ஜெயம் எடுக்கும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியையும் தோல்வியையும் வைத்தது பிசாசு இல்லை, தேவன் தான் வச்சிருக்கிறாருப்பா. வாசிக்கட்டுமா உங்களுக்கு அந்த வசனத்தை? தி புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 30:19. உபாகமம் 30:19. தேவன் இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். லாபத்தையும் நான் தான் வச்சேங்கிறாரு, நஷ்டத்தையும் நான் தான் வச்சேங்கிறாரு, மரணத்தையும் நான் தான் வைத்தா என்கிறார், ஜீவனையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வச்சு. ஐயா, 2ல் எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டார்ல. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். நன்மையான எந்த ஈவும் எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவர் ஒருவருக்கும் தீங்கை அனுமதிக்கிற தேவன் அல்ல, தோல்வியை அனுப்புகிற தேவன் அல்ல. ரைட்? நீங்கள் இந்த வசனம், இந்த ஜீவ வசனத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பிசாசை பலவீனப்படுத்தலாம். அல்லது யோபு சொன்னா பாருங்க, நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா, அந்த மரண வசனத்தையும் எடுக்கலாம். 2 வசனங்கள் உங்களுக்கு இருக்கு. ரைட்? இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வசனம் இருக்கு. யாக்கோபில் அவர் ஒருவரையும் சோதிக்கிறது இல்லைன்று. உனக்கு எந்த மரத்தின் கனி வேணும்? ஏவாளோட சேர்ந்து கொள்ளாத. நீ பட்ட கஷ்டம் போதும். எனக்கு அநேக தொலைபேசி வருகின்றன. தேவனுடைய நல்ல ஜனங்களும் ஞானஸ்தானம் எடுத்து 20 வருஷம் 30 வருஷம்
நல்ல வெள்ளை சேலை கட்டி பெந்தேகோஸ்தை சபைக்கு போகிற வாஸ்ட் மெஜாரிட்டி கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேக ஊழியர்கள் தங்கள் நாக்கில் இருக்கிற பவரை குறித்து அறிவில்லை. அநேக வேளைகளில் பாவி நீ பிரசங்கிக்கிறீங்க, அவன் பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. ஏன்னா நீ தான் சர்டிஃபை பண்ணிட்டியே, நீ சொன்னபடி தானே ஆகும். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நம்பி சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவர்களை எப்படி இருக்கு பாருங்க, பொய் சொல்லலைங்க. 4 வசனங்கள் தெளிவாக இதை உறுதி செய்கின்றன. எதை? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யோவான் 10:34-35 படிங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இந்த வார்த்தையும் தவறாதது. இதை சொன்னவர் யாருங்க? பவுல், பீட்டர் இல்லைங்க, யோவான், யாக்கோபு இல்லை. யார் சொன்னா? இயேசுவே சொல்லுகிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எதை ஏற்றுக்கொள்ளுவீங்க? ஆமாம், நான் பாவி, காலையில் சரியாக ஜெபம் பண்ணலை, இந்த பாவத்தை செய்துட்டேன். நீ பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. நீ பாவத்திலிருந்து வெளியே வந்து பிசாசை உன் காலுக்கு கீழே வைக்க வேண்டுமென்றால் 3 மாதங்கள் யார் செய்திகளை மாத்திரம் கேளுங்க. எனக்கு ஒரு நண்பர் பாருங்க, அவருக்கு பயங்கர ஹார்ட் அட்டாக்கு, ஆப்ரேஷன். நான் ஜெபம் பண்ணேன். முந்தின நாள் தேட்டர்லேருந்து உயிரோடு வந்துட்டார். 5 ஆண்டுகள் ஆகிட்டு வியாதியே இல்லை. அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிரதர் அண்ணா இது எப்படி நடந்ததுண்ணே? உடல் எனக்கு நடுங்கி போயிடுச்சு. சரி பிரதர், என் செய்தியை நான் கொஞ்சம் அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அனுப்புங்கண்ணே. ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு 3 மாதங்களுக்கு வேறு செய்தியை கேட்கக்கூடாதுண்ணே. அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார். சரி, நம்ம அண்ணன் நல்ல அண்ணன் ஆகிட்டார், ஏன் அப்படி பெருமைப்படுறாரு? 2 மாதங்களில் சொல்லிட்டாரு, அண்ணனும் நான் அன்னைக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆனேன், அண்ணன் இப்படி சொல்கிறாங்களே, வேறு பிரசங்கத்தை கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கு நன்றாக தெளிவடைந்து விட்டேன். அந்த பிசாசை பலப்படுத்துகிற செய்திகள் தான் ஏராளம் இருக்குது. தேங்க் காட் ஃபார் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ், தேங்க் காட் ஃபார் ஆண்ட்ரூ ஓமக், தேங்க் காட் ஃபார் கெனத் கோப்லான். இவர்களுடைய செய்திகளை மாத்திரம் கேட்குறாருங்க. பல அற்புதங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவர்களை, பிசாசை பலவீனப்படுத்துகிற செய்திகள் ஒரு சில இருக்கின்றன. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் தான் சொன்னார், ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன். பாசுமாருக்கு இந்த அதிகாரம் தெரியாது. நான் பாவின்னு சொல்லிட்டா இவனால் பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது, இவன் பூச்சின்னு சொல்லிட்டா பூச்சி புழுவாயிருவான். இந்த ட்ரூத்தெல்லாம் தெரியல. ஏன் தெரியுமா? அங்கே நீதிமொழிகள் 18:21 தெரியவில்லை. நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லுகிறது தெரியுமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். உங்கள் பாஸ்டர் எதில் பிரியப்படுறா தெரியுமா? நீ பாவியாக தான் இருக்கணும், நீ தாழ்மையாக தான் இருக்கணும், பூச்சாக தான் இருக்கணும், புழுவாக தான் இருக்கணும், அதை விட்டு வெளியே வரவே முடியாது. ஏனென்றால் அதில் பிரியப்படுகிறவர்கள். உங்கள் பாஸ்டர் எதில் பிரியப்படுறா தெரியுமா? என் சர்ச்சில் ஒருத்தரும் கோடீஸ்வரன் ஆகக்கூடாது, கோடீஸ்வரன் ஆனால் என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். அதன் கனியைத்தான் நீங்கள் புசிக்கிறீர்கள். அருமையான தேவர்களே, எதன் கனியை புசிக்கிறீங்க? மேடையிலிருந்து சாபங்கள் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் அதனுடைய கனியைத்தான் ருசி பார்ப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்று உங்களால் ருசி பார்க்க முடியாது. ஏனென்றால் பிசாசு ஜெயண்ட் மாதிரி இருக்க, ஜம்முன்னு நிற்கிறான். உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நொறுக்கி பொடியாக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் சொல்லிக் கொடுங்கங்க, உங்கள் சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எப்பா, உன் நாக்கில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இயேசு தான் சொன்னார், மார்க்கு 11:23 சொன்னார் இல்லையா? நீ பேசிட்டா போதும், பிரச்சனை நீங்கள் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். எந்த பாஸ்டராவது இதை தெளிவாக கற்றுத்தருகிறார்களா? மார்க்கு 11:23 அப்பியாசிக்காதவர்கள் பிசாசை பலப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தேங்க்யூ மாஸ்டர்.
இன்னொன்னையும் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் அவிசுவாசம் நிறைந்த அல்லது சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்டுட்டு தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக களை முளை விடும். உங்கள் விசுவாசமாகிய கப்பலை பலவீனப்படுத்தும். அது என்ன செய்திடும்? பிசாசை பலப்படுத்தி விடும். அருமையானவர்களை, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இக்கால ஊழியர்கள் சொல்லுகின்றனர். என்ன சொல்றாங்க? நீங்கள் பாவிகள் என்று. ஆனால் பாவிகளிலும் பிரதான பாவியாகிய பவுலுக்கு தாங்க வெளிப்பாடு வந்தது. அவர் நீதிமான தேடி வரலன்ட்டார, பாவிகளை தான் தேடி வந்தார். பாவிகளிலே பிரதான பாவியாகிய அந்த பவுலுக்கு 12 புஸ்தகங்களை எழுதி நிரப்பத்தக்கதாக வெளிப்பாடு வந்ததுங்க. ஏன்? அவன் பிசாசை எப்பொழுதுமே கால்களுக்கு கீழே வச்சிருந்தான். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது விசுவாசத்தினாலே வந்த நீதி, அது மனுஷனுடைய பிரயாசத்தினால் வந்த நீதி அல்ல. ரோமர் 8:30 படிங்கங்க. ரோமர் 5:1 வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்களை வாசியுங்கள். அதிலெல்லாம் பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை, நீங்கள் தூசி துரும்பு என்று சொல்லலைங்க. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். வாசிக்கட்டுமா ஒரு வசனத்தை? அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. இந்த வசனம்லாம் நான் மனப்பாடம் பண்ணங்க. எனக்கு குற்ற உணர்வே கிடையாது. எனக்கு எதிராக பிசாசு எழும்பவே முடியாது. எதுவும் எந்த பிரச்சனையும் எழும்ப முடியாது. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஒரு நன்மையும் குறையப்படாதுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எல்லாம் டீல் ஓவர், டன் டீல். ஹல்லேலூயா. அவர்கள் யாருங்க? நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறார்கள், மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். In spite of their iniquities, அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் அவர்கள் நீதிமான்கள் என்கிற ஸ்டேட்டஸ் மாறவே மாறாதுங்க. தட் இஸ் தி காஸ்பல். அதாங்க நம்ப முடியாத நல்ல செய்தி. காஸ்பல் என்றாலே நம்ப முடியாத நல்ல செய்தி தானே. அது என்ன செய்யும்? பாவிகளிலே பிரதான பாவியாகிய அந்த யாருக்கு? அந்த ரவுடிக்கு வெளிப்பாடை கொடுத்துட்டே இருக்கும். அவன் எழுதிட்டே இருப்பான். அது வேதத்தில் சேர்க்கப்பட்டுரும். நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொன்ன அந்த யாருங்க? அந்த ரவுடி, அந்த பவுலுங்க கலக்குனா. அவன் போகிற இடத்துல என்ன சொல்கிறாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அவனுடைய கரத்தினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றன. ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, பரலோகம் உங்களை நம்பி இருக்குங்க. பிசாசை பலவீனப்படுத்துகிற செய்திகளை மாத்திரம் கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் யாரு? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். பிசாசு உங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் தானாகவே பாதுகாக்கப்பட முடியாது. உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. பிசாசு அநேக ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது விசுவாசிகள் மூலமாகவோ உங்களை பலவீனப்படுத்த முயற்சி செய்கிறான். நீ பாவி, நீ குற்றவாளி, உன் ஜெபம் போதாது, கர்த்தர் உன் மேலே கோபமாக இருக்காரு, அப்படி சொல்லுகிற வாயை நீ கட்ட வேண்டாமா? ஊமையாக்க வேண்டாமா? வாசிக்கட்டுமா ஒரு வசனம்? அங்கே ஏசாயா 54:17 The book of Isaiah chapter 54 verse 17 I shall read for you. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எப்போ தெரியுமா? உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவனுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்படி என்றால் என்ன பொருள் பாருங்க. என்னுடைய மனைவி சிக்காயிட்டாங்க. டாக்டர் பேட் ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க, ரெடி பண்ணுங்க, மறைச்சிருவாங்கங்கிறாங்க. நான் அவர் முன்னாலேயே சொல்லிட்டேன், கேன்சல்டுன்னு. சார் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னு. இங்கே ஆண்டவர் ஏசாயா மூலமாக சொல்கிறாரு,
உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் யார் பேசினாலும் அந்த நாவை நீ ஊமையாக்குங்கிறார்ப்பா. ஓப்பனாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். பைபிளில் நடந்திருக்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எலிமா சுவிசேஷத்துக்கு விரோதமாக நிற்கிறான். பவுல் பார்த்தா நல்லா ரைப்பாகி வர்றாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நிறைய அற்புதம் நடந்துட்டு ஜனங்கள் எல்லாம் ஆல்டர் கால் கொடுக்குற போகிற டைம் இந்த எலிமா தொல்லை பண்ணுறான். நீ குருடாகடான்ட்டான், குருடாயிட்டான். உன்னால் குற்றப்படுத்த முடியும். அப்படி என்றால் என்ன பொருள்? வேதத்துக்கு விரோதமாக வேத புரட்டர்களாகிய அநேக ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்க பாருங்கள். அவருடைய பிரதானமான வேலை என்ன? உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி அதை நாசப்படுத்தி பிசாசுக்கு பவரை கொடுத்துருவாங்க. தவறானதை பேசுகிறாங்க. என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பாஸ்டருடைய வாய் 3 நாளுக்கு ஊமையாகட்டும். நீ சொல்லு. உனக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்குது. அப்போ அவர் கண்ணு திறந்து ரட்சிக்கப்படுவார்ல. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற பொய்யை நம்பிட்டு இருக்கிறார. பிசாசு செந்தன் பண்ணி இருக்கிறார. அவர் என்ன செய்கிறாரு? ஏன் நான் அவ்வளோ வேகமாக பேசுகிறேன்னா, உங்கள் விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்துகிறவர்கள் எல்லாருமே பிசாசுக்கு ஏஜெண்டுகளா இல்லையா? அவர்கள் மனித நீதியை கற்றுத்தருகிறார்கள். விசுவாசத்தினால் வர வேண்டிய, விசுவாசத்தினால் மாத்திரமே வர வேண்டிய தேவ நீதியை குறித்து அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்கள். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர்களுக்கு தேவனை பற்றி அறிவு இருக்குப்பா, வைராக்கியம் இருக்கு. The book of Romans chapter 10 verse 2, 3 and 4. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவளை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல், விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இந்த பேசிக் ட்ரூத்தே 99% ஊழியர்களுக்கு தெரியல. அழகாக எழுதுகிறார் பாருங்கள், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு. இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு ஜீவன் இல்லை. ஆனால் அநேக பிரசங்க மேடைகள் அந்த சுயநீதி சுய கிரியைகளுக்கு ஜீவன் கொடுக்குது. எப்படி என்றால், நியாயப்பிரமாணம் இன்னும் எக்ஸிக்யூஷனில் இருக்குங்கிற பொய்யை நம்பி உங்களுக்கு பேசுகிறாங்க. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவங்களிலிருந்து மாத்திரமல்ல, பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். ஹல்லேலூயா. இங்கே தாங்க பிரச்சனை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்கே ஒரு பெரிய சேலஞ்சு வருதுங்க. யாருக்கு? தாவீதுக்கு. 3 பேர் பிசாசை பலப்படுத்துகிறார்கள். இவன் ஒத்தை கொத்த நின்று பிசாசை பலவீனப்படுத்தி சிங்காசனத்துக்கு போயிட்டான். தேவன் வைத்திருந்த திட்டத்தை அவன் அடைந்து கொள்ளுவதற்கு காரணமாக இருந்தது என்ன தெரியுமா? அவன் பிசாசுக்கு இடமே கொடுக்கலங்க. யார்? நம்ம தாவீது, ஆட்டு இடையன். 40 நாட்கள் ராஜாவும் அவனுடைய சேனையும் தாவீதுடைய அண்ணன்மாரும் பதுங்கி ஒதுங்கி இருக்காங்க. 40 நாள் இவன் ஸ்விக்கி பாய் சாப்பாடு கொண்டு போகிறான். பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டான். ரைட்? அவன் அண்ணன்மார் என்ன சொல்கிறாங்க? டேய், ஒழுங்காக போய் ஆடுமை, உனக்கு என்ன தில்லு, என்ன திமிரு? ராஜா என்ன சொல்கிறான்? நீ சின்ன பையன். அந்த ராட்சதன் என்ன சொல்கிறான்? டேய், நான் என்னடா நாயை அடிக்கிற மாதிரி அந்த கல்லை தூக்கிட்டு வாரிய. அருமையான தேவர்களே, எது சத்தியம் என்று புரிந்து கொண்டீர்களா? அவன் மட்டும் பிசாசுக்கு செத்தை கொடுத்துருந்தான. பிசாசுக்கு பலப்படுத்துகிறதுன்னு என்னது? ஒரு பயம் வந்துட்டுன்னு வைங்க. அவிசுவாசத்தில் வந்துட்டான்னா பிசாசு ஸ்ட்ராங் ஆகிடுவான். ஆனால் அவன் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கல. அண்ணனை மீறினடே, நான் வந்ததில் ஒரு முகாந்திரம் உண்டுடா. ராஜாட்ட சொல்கிறான், ராஜா நீ டோன்ட் வரி, ஐ டேக் கேர். ஹல்லேலூயா. ராஜாட்ட பேசுகிறடே, நான் இல்லைடா, நான் யார் தெரியுமா? ஐ ஆம் ரெப்ரசன்டேட்டிங். நான் யாரை பிரதிபலிக்க வந்திருக்கிறேன்? whom do I represent? I represent the creator God. ஜீவனுள்ள தேவனை ரெப்ரசன்ட் பண்ணி உனக்கு முன்னால் நிற்கிறப்பா, இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர். பிசாசு பாருங்க, பிசாசை பவுல் எப்படி பலவீனப்படுத்தினான் தெரியுமா?
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பிசாசை நீங்கள் பலவீனமும் படுத்தலாம், பலமும் படுத்தலாம். தாவீதோடு சேர்ந்து கொள்ளுகிறவர்கள், காலேபு யோசுவாவோடு சேர்ந்து கொள்ளுகிறவர்கள், பவுலோடு சேர்ந்து கொள்ளுகிறவர்கள் பிசாசின் கிரியைகளை அழிப்பார்கள். ஏனென்றால் பிசாசு செயலிழந்து போவான். They shall paralyze the powers of the darkness. இருளின் அந்தகாரத்தை குழி தோண்டி புதைப்பாங்க அவங்க. நீ பயந்துட்டோ நடுங்கிட்டோ இருந்தீன்னா பிசாசை நீ பலப்படுத்துவதற்கு பதிலாக அவனை பலவானாக மாற்றுகிறாய். நீ என்ன செய்யாத, அப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்து நடுத்தருவில் நிற்காத. கர்த்தர் உன்னை அல்லவா நம்பி இருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு சொன்னார் பாருங்க, என்னுடைய வசனம் எப்படி இருக்கு, ஜீவன் உள்ளதாயும் ஆவியாயும் இருக்கிறது. வாசிக்கிறேன் அங்கே யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்திலே 6:63 ஆஃப் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஜீவன் என்னது? ஜோயே லைஃப், வெற்றி வாழ்க்கை, குதூகலமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, அதான் ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க, அழகா சொல்றார் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து இயேசு என்ன சொன்னார் யோசிங்க. ஹவு மச் ஹாஸ் ஹி குவாலிஃபைட் யூ? உங்களை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார்? 6:56 யோவான் 6:56 சொல்கிறார், எப்பா நீங்கள் கம்யூனியன் எடுக்கிறீங்களா, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்களா, எனவே நானும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறீங்க. அப்போ we are fully qualified by the flesh and blood of Jesus Christ. அவருடைய மாம்சத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் நாம் முழுமையாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம். ரைட்? என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் லைஃபை கொண்டு வருதுங்கிறார். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அங்கிள் உங்களுக்கு தெரியாது, இன்னும் சில பாவங்களில் இருக்கிற, இங்கே தான் நீங்கள் மாட்டிட்டீங்க. உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் பாவியாக முடியாது. உங்களுடைய கிரியையினாலே நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. அது எப்படி? 40 நாள் உபவாசம் பண்ணிட்டேன், நான் நியாயப்பிரமாணத்திலாம் என்ன செஞ்சுட்டேன், கீழ்படிச்சிட்டேன், உன்னாலே நீதிமானாக முடியாது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். உன்னுடைய கிரியைகளை நம்புறா பார்த்தியா, அங்கே தான் நீ மாட்டிட்டா. ஏன்? உங்கள் பாஸ்டர் அப்படி தான் சொல்லி தந்துட்டாங்க. நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறியோ அது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவருக்கு பொறுப்பே கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை ஈஸியாக குற்றம் சாட்டிடலாம். நீ உபவாசம் பண்ணலை, நீ ஒயிட் சாரி விடுக்கலை, ரைட், நீ தலைகீழ நிற்கலை, ஐயா இதெல்லாம் மனித கிரியைகள். இதனாலே தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவநீதிமான் ஆக முடியாது. விசுவாசம், அதாவது பாருங்கள், அங்கே 2 கொரிந்தியர் 5:21 வாசித்தோம் பாருங்கள். முன்னால் பல முறை வாசித்திருக்கோம். அவர் பாவமே அறியாதவர், நான் பரிசுத்தமே அறியாதவன். எனக்கும் பரிசுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவருக்கும் பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை. பாவமே அறியாத அவரே, தேவன் நம்முடைய பாவங்களை தூக்கி அவர் மேலே வைத்ததுனால அவர் பாவமானார். அவர் மேலே இருந்த நீதியை தூக்கி என் மேலே வைத்ததுனாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். இதை விசுவாசிக்கிறதுனால் வருகிறதாங்க தேவநீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்பது தப்பு. அப்படி சொல்லல வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அந்த அவருடைய நீதி எப்படித்தான் வரும்? விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டு நம்புறா இல்லையா? எதனால? நீ ரத்தம் சிந்தினியா, கோழி ஆடு மாடு அடிச்சியா? விசுவாசத்துல தானே. அதை போல உன்னை குறித்து என்ன எழுதியிருக்கோ அதை ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோன்னு சொன்னார். ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னும் என்ன சொன்னார்?
தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். பாருங்கள், அங்கே மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஒரு எய்டு, ஒரு சோர்ஸாக கொடுக்குறாரு. எதற்கு? நம்மையும் அவரையும் உண்டாக்க. இங்கே எதர் சோர்ஸாக கொடுக்குறாரு? எது ரிசோர்ஸ்? வசனம். நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால நீங்கள் தேவர்கள். சரிசாமின்னு சொல்லு, சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுவான். அது என்னுடைய அனுபவம், அது பவுலுடைய அனுபவம். அருமையானவர்களே, தாவீதுடைய அனுபவம் அதுதான். தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. மற்றபடி எந்த ஒரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களால் செய்ய முடியாத பாவங்களை எல்லாம் தாவீது செய்தான். பச்சையாக கணவனை கொலை செய்துட்டு பொண்டாட்டியை இழுத்து வராங்க. எப்படி இங்கே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றான்? ஹல்லேலூயா. நான் விரும்புகிறதெல்லாம் செய்வான்னு சொல்கிறாரு. நான் விரும்புகிறதெல்லாம் செய்வாப்பா. ஐ எம் சோ ப்ளீஸ்ட் வித் ஹிம். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஏசாயா 55:3. அவன் தாவீதுக்கு கிருபை அளிக்கப்பட்டது. அந்த கிருபையை அவருடைய மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி விட்டார். இப்பொழுது அவர் உன்னுடைய பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன். உன்னுடைய ஆவி மனுஷன் பாவம் செய்கிறான். சிந்தனையில் பாவம் செய்கிறீங்க, கைகளினால் பாவம் செய்கிறீங்க. இந்த இரண்டையும் தேவன் பார்க்கிறதில்ல. உங்களாலே தேவனாலே முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிற உங்களுடைய உள்ளான மனுஷனாகிய ஆவி மனிதரே பார்த்து அவர் சந்தோஷமாக இருக்கிறாருப்பா. இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிங்கனாதான் நீங்கள் பிசாசை செயலிழக்க பண்ண முடியும். Only when you know the truth rightly, you can paralyze the powers of the darkness. இருளின் அந்தகாரத்தை, இருளின் வல்லமையை நீங்கள் ஜெயிக்க முடியும் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. இன்னும் நான் நிறைய செய்திகளில் ஃபவுண்டேஷன் தான் போடுறேன். பால் உண்கிறவர்களாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. என்னைக்கு உலகத்தை உலுக்குகிறவர்களாக மாறுவீர்கள்? நீங்கள் 21வது நூற்றாண்டில் தேவர்கள் இல்லையா? 21வது நூற்றாண்டின் இயேசுக்கள் இல்லையா? 21வது நூற்றாண்டின் பவுல்கள் இல்லையா? பரலோகம் உங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கு. முடமாகி கிடக்கிறீர்களே. பிசாசை பலப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் பலவீனமாகி விட்டீர்கள், அவன் பலசாலி ஆயிட்டான். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய இடத்துல பயத்தோடும் நடுக்கத்தோடும் தோல்வி மனப்பான்மையோடு வாழ்கிறீங்க. தோல்வியை தான் நீங்கள் தழுவீர்கள். அதுவல்ல தேவனுடைய திட்டம். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, ரைஸ் டு த அக்கேஷன். ரொம்ப பிரச்சனை வந்துட்டு, என்ன வந்துட்டு? கல்யாணம் கட்டி 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. யூ கேன் ரைஸ் டு த அக்கேஷன். உன் கற்பப்பையை பார்த்து பேச முடியும், உன் கணவனுடைய ஆண்மையை பார்த்து பேச முடியும். எல்லா பலவீனங்கள் பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொல்ல முடியும். புதிய கற்பப்பையை உன்னால் உருவாக்க முடியும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க தனங்க விசுவாசம் வேணும். ஒரு சகோதரி பாருங்கள், 8 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லை. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வயிற்றில் கை வைமா. மயிலாடுதுறை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உனக்கு புதிய கற்பப்பை உண்டாகிறது. 12 மாதத்தில் உன் கையில் டேனியல் இருப்பான். பெற்றுக்கொண்டாள். ஏன்? பிசாசால் என்னால் என்ன ஏமாற்ற முடியும்? என்னுடைய நாவலில் இருக்கிற அதிகாரத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். விசுவாசியின் அதிகாரத்தை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஜெபம் செய்ய சிறந்த வழியை அறிந்திருக்கிறேன். தேவனை நான் மட்டுப்படுத்துவதில்லை. இந்த என்னை போல அல்லங்க, இயேசுவை போல அற்புதம் செய்கிறதுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. லகுவான மாற்றம். உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியிலிருந்து வெற்றிக்கு மாறுவது லகுவானது. குழந்தை இல்லாமையிலிருந்து குழந்தையை பெற்றுக்கொள்வது எளிதானது. உங்கள் சபையில் இன்றைக்கி 100 பேர் தான் இருக்காங்களா? உங்கள் சபையிலே 1000 பேரை கொண்டு வருவது லகுவானது. மரித்தோரை உயிரோடு எழுப்புவது லகுவானது. லகுவான மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். பரலோகம் உங்களை நம்பி இருக்குது என்பதை மறந்து போகாதீர்கள். நான் ஒரு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த ஜனங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து தோற்று போன பிசாசினுடைய பொய்யை நம்ப மாட்டார்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிட்டா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? எல்லாரும் ரெடியாக இருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே உமக்கு நன்றி அப்பா.
இந்த நாளிலிருந்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் எவருமே பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்ப மாட்டாங்க. பிசாசு அப்பாலே போ சாத்தாரு. இவருடைய காதுகளில் இருந்த பூக்கள் எல்லாம் விழுந்து விட்டன. இவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்கிற சத்தியம் இவருடைய இருதயத்தில் ஆழ்ந்து பதிவதாக, இதை ஏற்றுக்கொள்ளுவார்களாக. பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள், அவன் உங்களை ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பின் பிதாவே, ஒரு பிரகாசமுள்ள மனுக்கண்களை நீர் இவர்களுக்கு கொடுத்ததினாலே நன்றி. தொடர்ந்து இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை பலவீனப்படுத்தி இழந்த எல்லாவற்றையும் 7 மடங்கு பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அப்படியே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நெஞ்சில் ஒரு கையை வைங்க. ஆண்டோடைய ஆவியானவர் தெளிவாக பேசி இருக்கிறார். இந்த செய்தியின் துவக்கத்தில் இருந்த அவிசுவாசம் உங்களை விட்டு நீங்கி போய்விட்டன, பயங்கள் போய்விட்டன, விசுவாசம் பெருகி இருக்கிறது. எனவே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ஓ, தேவன் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் என்பது ஒரு நல்ல நிலம். எப்படி நான் அதை சொல்லுகிறேன் என்றால், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் வாழ துவங்குகிறார்கள், வியாதியிலிருந்து வெளியே வருகிறார்கள், வியாகுலத்திலிருந்து வெளியே வர்றாங்க, குடும்ப பிரிவினை அவர்களை விட்டு நீங்குகிறது. எனவே இது ஒரு நல்ல நிலம். நீங்கள் விதையுங்கள், உங்கள் விதையானது 10,000 மடங்காக பெருகி உங்களுக்கே திரும்ப வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.